Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ எதுவுமே பார்க்க போகிறதில்ல, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் ஒரு ரெசிபி சேனல். நம்ம சேனலோட கிச்சன் டூர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா, அதுக்காக நான் கிச்சனில் வந்து ஒரு டேபிள் மாதிரி செட் பண்ணியிருப்பேன். அதில் தான் ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரெசிபி சேனல் அப்படிங்கிறத வந்து அந்த கிளாரிட்டி இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு அந்த ரெசிபி கிளியராக புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேபிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரெசிபியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். மற்ற பொருட்களையோ அல்லது கிச்சனையோ காட்டி இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை. இப்போ உங்கள் கூட ஒரு அப்டேட் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இருக்கிறது இந்தியாவில் தான். எங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலியில் தான் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம். வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டு கிச்சன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பொதுவாக எல்லா லேடிஸ்க்குமே யூடியூப் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், நார்மலாகவே லேடிஸ்க்கு வந்து கிச்சன் அதில் உள்ள ஒர்க்ஸ் நியூ அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த சமயத்தில் என்னோடய கிச்சனில் நான் என்னென்ன செட் பண்ணுறேன், கவுண்டர் டாப் எப்படி யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ், ஐடியாஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்ன மாதிரி புதுசாக வீடு கட்டுறவங்க இல்லை கிச்சனை ரெனோவேட் பண்ணுறவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்ட ஆரம்பிச்சாக்களே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நீல கிச்சன் வைக்கணும் அப்படின்னு தான் ஆசை. எல் ஷேப் யூ ஷேப்போட நீல கிச்சன் தான் எனக்கு ரொம்ப பேரலல் கிச்சன் தான் ரொம்ப பிடிக்கும். எல் ஷேப் யூ ஷேப் கிச்சன் எப்படி பார்த்து நம்ம வச்சுருந்தாலுமே அந்த கார்னர் செல்ஃபெல்லாம் அந்தளவு யூஸ் இல்லாத மாதிரியே எனக்கு தோணும். அதுக்கு தகுந்தாப்புலே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீல ஷேப் கிச்சன் தான். உள்ளே ஏறினாக்கில் எனக்கு ஹால்லேருந்து ஸ்டேட் கிச்சனுக்கு அந்த சைடு ஒரு சின்ன கார்டன் மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா. நான் கொஞ்சமாக தான் இடம் விட்டுருக்கேன். அதையும் நான் வர்ற வீடியோக்களில் காட்டுறேன். ஆரம்ப ஸ்டேஜில் கிச்சன் இப்படி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் டைல்ஸ் ஒர்க்கு, மார்பிள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் அதையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். கிச்சன் பண்ணணும் அப்படிங்கிலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்க்குறது வந்து கிச்சனில் கீழே நம்ம வந்து டைல்ஸ் போடலாமா இல்லை மார்பிள்ஸ் போடலாமா என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது வந்து டார்க் கலர் டைல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் எங்களுக்கு வந்து ஹாலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்பிள்ஸ் தான் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ இது வந்து ஓப்பன் கிச்சன் தான், கிச்சனுக்கு கதவு எதுவுமே போடலை. அப்போ ஹாலில் மார்பிள்ஸ் போட்டுட்டு கிச்சன் வந்து தனி கலரில் டைல்ஸ் தெரிஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலரில் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்பிள் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். மார்பிள்னு பார்த்தாலே இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரொம்ப அழகழகாக காஸ்ட்லியாலாம் இருக்குது. நாங்கள் ஒரு மீடியம் லெவல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் போயிருந்தோம். ஒரு தனி வீடியோவாகவே உங்களுக்கு மார்பிள்ஸு, டைல்ஸு அது என்ன ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி போடுறேன். கவுண்டர் டாப்புக்கு மேலே அந்த கபோர்டுக்கும் கவுண்டர் டாப்புக்கும் நடுவில் டைல்ஸ் போடுவோம் இல்லையா, அது மட்டும் ஒயிட்டும் கிரேயும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா கிச்சன் வந்து ஒயிட் கிச்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்ததுனால மைல்டான ஒரு கிரே ஷேட் வர்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் அதிலே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். நாங்கள் பாத்ரூம் அந்த இதுக்கெலாம் வந்து ஒயிட்டு லைட் கிரே செலக்ட் பண்ணியிருந்தோம். கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் ஷேடு மாதிரி வந்துட்டு, பட் அது நல்லா தான் இருந்தது. கபோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் நமக்கு எப்படி இருந்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சி பிளான் பண்ணி தான் செஞ்சோம். நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோவில் கபோர்ட்ஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், என்ன கலர், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த விவரத்தெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இனி வர்ற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.